Welcome students. So laws of motion la vandu nama pona class vandu friction start pannom. Friction oda theory paathutom. Ipo vandu friction oda questions vandu nama paathutirukom. Okay va. So nama question number 40 varaikum paathom. Ipo neenga paarenga question number 41. Okay. A plank with a box on it. Okay. At one end is gradually raised above the other end as the angle of inclination with the horizontal reaches 30 degree. The box starts to slip and slides 4 meter down the plank in 4 seconds. Okay. The coefficient of static and kinetic friction between the box and the plank will be. Okay. So static coefficient என்ன கைனடிக் கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. மியூஎஸும் மியூகேவும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஒரு பிளாங்க் இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிளாங்கை வந்து ஆங்கிளை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், அந்த ஆங்கிள் வந்து தீட்டா, சரியா? அந்த தீட்டா வந்து 30 டிகிரி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாஸ் வந்து ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், எந்த ஆங்கிள் வரைக்கும் அது மூவ் ஆகாம இருக்கு, கொஞ்சம் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணால் அது ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். ஓகே. இங்கேயும் அதே தான், இங்கே 30 டிகிரியில் அது ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அப்போ எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ 30 டிகிரி வரைக்கும் அது ஸ்லைட் ஆகலைனாலுமே, இல்லை 30 டிகிரியில் அது ஸ்லைட் ஆகுது அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா. ஸோ அந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து எந்த ஃபோர்ஸில் இது ஸ்லைட் ஆகும் அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸில் தான் வந்து இது ஸ்லைட் ஆகும். ஓகே. ஏன்னா அந்த எம்ஜி காஸ் தீட்டா அதை யார் பேலன்ஸ் பண்ணுவா, நார்மல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஓகே. ஸோ 30 டிகிரியில் அது ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாலும் 30 டிகிரி வரைக்கும் அது ஸ்லிப் ஆகலை அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஸோ அந்த தீட்டா வந்து 30 டிகிரி, நம்ம மியூ எஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அல்லது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து நம்ம tan வேல்யூ எடுத்தோம்னா அது மியூ எஸ்க்கு வந்து ஈக்குவல். ஓகே. ஸோ தீட்டா வந்து 30 டிகிரி. அப்போ மியூ எஸ் வந்து என்ன அப்படின்னா tan 30 வந்து 1/√3. ஓகேவா. ஸோ மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் மேலையும் கீழையும் √3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது √3 டிவைடட் பை 3. √3ங்கிறது 1.732. ஓகே. 1.73 டிவைடட் பை 3. ஓகே. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1.73 டிவைடட் பை 3. ஓகே. ஸோ அப்போ இது 0.5 இன்ட்டு 3 வந்து 1.5, பேலன்ஸ் வந்து 2. அப்போ 7 போட்டிங்கன்னா 21, பேலன்ஸ் வந்து 2. ஓகே. ஸோ 0.57 அப்படி வருது. ஓகே. ஸோ இது வந்து 0.57. ஓகேவா. இப்படி இருக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷனை வந்து பார்க்குறேன். ஓகே. 0.57 வந்து நம்ம 0.6 வந்து நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். மியூ எஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.6. இப்போ மியூ எஸ் மியூ கே எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னா மியூ எஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மியூ கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் அப்படி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மியூ எஸ் கேட்குறாங்க, அப்புறம் மியூ கே கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், செகண்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0.5 0.6, செகண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கு, அப்போ அது தப்பு. ஓகே. பார்த்தோன்னே நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து தப்பு அப்படி தெரிஞ்சிருது. ஓகே. தேர்ட் ஆன்சர்ல 0.6 0.6 ரெண்டு ஈக்குவலா சொல்றாங்க. அப்படி இருக்காது, மியூ எஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், மியூ கே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப தேர்ட் ஆன்சர் வந்து தப்பு. அப்ப செகண்ட் ஆப்ஷன் வரலாம் அல்லது ஃபோர்த் ஆப்ஷன் வரலாம். 0.4 0.3 0.6 0.5. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து 0.6 வருது மியூ எஸ். ஓகேவா. அப்ப மியூ கே வந்து கொஞ்சம் கம்மியா வருது அப்படின்னா 0.5 வரலாம். ஓகேவா.
இந்த செகண்ட் ஆப்ஷனில் 0.4 0.3 அப்படிங்கிறது தப்பு. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் அப்படின்னு மியூகே கண்டுபிடிக்காமையே நம்ம ஒரு ஆன்சரை மட்டும் கண்டுபிடிச்சு கூட நம்மளால் இந்த கொஷனுக்கு பதில் வந்து சொல்ல முடியும். ஓகே, சரி, மியூகே கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி? ஓகேவா, இப்போ இது வந்து ஸ்லைடு ஆகுது. ஓகேவா, இது ஸ்லைடு ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இப்போ ஸ்லைடு ஆகிறது வந்து ஒரு ஆக்சலரேஷனோட ஸ்லைடு ஆகுது. ஓகேவா, அதாவது 4 செகண்டுக்கு 4 மீட்டர் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, டைம் வந்து 4 செகண்ட்ஸ். அது எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுது அப்படின்னா 4 மீட்டர் டிராவல் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிளை ரைஸ் பண்ணுறோம். 30 டிகிரி வைக்கும் போது அது விழுக ஆரம்பிக்குது. ஓகேவா, அது வரைக்கும் அது விழுகலை. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. இப்போ இது ஒரு ஆக்சலரேஷனோட அது ஸ்லைட் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா S is equal to ut plus half at square அப்படி இதை கண்டுபிடிக்கலாம். அந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ S 4 மீட்டர், இனிஷியல் வெலாசிட்டி 0, half a 4க்கு ஸ்கொயர் வந்து 16. ஓகேவா, ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 4. ஓகே, அப்போ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 அந்த சைடு போயிடுச்சு. அப்போ a is equal to 1/2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த ஆக்சலரேஷனில் தான் அது வந்து விழுகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு ஆக்சலரேஷனோட டிராவல் பண்ணுது. ஓகேவா, 4 செகண்டுக்கு 4 மீட்டர் வந்து அது கீழே வந்து விழுகுது. ஓகே, ஸோ அப்போ இது மோஷனில் இருக்கிறதுனால இது வந்து FK. ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம்? ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். ஸோ ஈக்குவேஷன் வந்து mg sin theta minus FK equal to ma. Forward force minus backward force equal to net force. So mg sin theta minus FK na அது mu k n. nங்கிறது வந்து mg cos theta. ஏன்னா இன்க்ளைன்டு பிளேன்ல வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன? mg cos theta. ஓகே, ஈக்குவல் டு ma. இல்லை நம்ம அந்த m வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, g வந்து 10, sin 30 வந்து 1/2 மைனஸ் மியூ கே. g வந்து 10, cos 30 வந்து √3/2. இங்கே a இருக்கு, a வந்து 1/2. ஓகேவா, ஸோ நம்ம இந்த 2 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருது அப்படின்னா இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு போயிடுச்சு. அப்போ 10√3 மியூ கே இஸ் ஈக்குவல் டு இங்கே 10 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஓகேவா, இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு வந்துருச்சு, இந்த 1 அந்த சைடு போயிடுச்சு. அப்போ 10 - 1 வந்து என்னது? 9. ஓகேவா, ஸோ √3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது √3 9 கேன்சல் பண்ணீங்கன்னா 3√3 இன்டூ √3 வந்து 9. ஓகே, அப்போ மியூ கே வந்து என்ன வருது அப்படின்னா 3√3 டிவைடட் பை 10 அப்படி கிடைக்குது. ஓகே, 3√3 அப்படின்னா √3 அப்படிங்கிறது 1.73 இன்டூ 3. அப்போ 3 × 3 வந்து 9. ஓகே, ஸோ இது வந்து 5.19 அப்படி கிடைக்குது. ஓகேவா, 5.19 டிவைடட் பை 10. ஓகேவா, ஸோ அப்போ மியூ கே வந்து 0.519 அப்படி கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கான அப்ராக்சிமேஷன் மியூ கே இஸ் அப்ராக்சிமேட்லி 0.5. ஓகேவா, ஸோ மியூ எஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 0.6, மியூ கே வந்து அப்ராக்சிமேட்லி 0.5. இது 0.57 வரதை நான் 0.6ன்னு எடுத்துக்கிட்டேன். இது 0.519 அப்படின்னு வரதை 0.5ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த கொஸ்டினில் மியூஎஸ் கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து நம்மளால் ஒரு ஆன்சர் வந்து என்ன கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது. ஒருவேளை மியூகே எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதை அப்படி தெரிஞ்சுக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலாக மியூகே மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் வந்து மெத்தட். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் கான்செப்டில் வந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த டயக்ராமில் என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அதை ஒன்று விடாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதணும். ஒன்ஸ் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடச்சிடும். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 42ல a block A of mass m1 rests on a horizontal table. A light string connected to it passes over a frictionless pulley at the edge of the table, and from its other end another block B of mass m2 is suspended. Okay, the coefficient of kinetic friction between the block and the table is mu k. When block A is sliding on the table, tension in the string is. Okay, கரெக்டா கொஸ்டினை வாசிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராமை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக வரையணும். ஓகே, ஸோ ஒரு ஹரிசாண்டல் டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிளோட எட்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு புள்ளி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பிளாக் ஏ, சரியா, பிளாக் ஏன்னு ஒன்று இருக்கு. அந்த பிளாக் ஏவோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா m1. அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் வழியாக பாஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு புள்ளி வழியாக அதை பாஸ் பண்ணி நம்ம பிங்கிற பிளாக், சரியா, m2 அப்படிங்கிற மாஸை வந்து கட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்போ இதே கான்செப்ட் வந்து நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், கனெக்டட் பாடிஸில் படிச்சிருக்கோம். ஆனால் இது ஸ்மூத் சர்ஃபேஸ்னு படிச்சிருக்கோம். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன வருது அப்படின்னா இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து வருது. ஓகே, ஸோ நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இதை படிச்சுட்டே போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேம் மாதிரி தான். எடுத்தோடனே ஒரு கஷ்டமான ஒரு லெவலை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஈஸியான லெவல்லேருந்து நம்ம வந்து கஷ்டமான லெவலுக்கு போனால் தான் நம்மளுக்கு அந்த கஷ்டமான லெவல் வந்து கஷ்டமாக தெரியாது. அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் எல்லாம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா இதோட பேசிக் லெவல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? வெயிட் எர்த்து என்ன பண்ணணும்னா இதை கீழே பிடிச்சி இழுக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும். டென்ஷன் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் புள்ளி. ஓகே, சரி, அவ்வளோதான். இப்போ இது வந்து கீழே விழுகுது, சரியா? இது கீழே விழுகிறதுனால ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட்ஸ். இது கீழே விழுகுது அப்படின்னா இது ரைட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, இது ஃப்ரிக்ஷனல் ரஃப் சர்ஃபேஸ்னால இது உரசிக்கிட்டே போகும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். இது மோஷனில் இருக்கிறதுனால என்ன ஃப்ரிக்ஷன்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இதுதான் கரெக்டான டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈக்குவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் டைரக்டாகவே வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஈக்குவேஷன் வரும்? இப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா டவுன்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் அப்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் m2a. இப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் அப்படி வரும். ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா t மைனஸ் t கேன்சல்.
அப்போ m2g மைனஸ் fk ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்டு a. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சலரேஷன் என்னன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். m2g மைனஸ் fk. fkங்கிறது என்ன? fkங்கிறது வந்து இதோட வெயிட் வந்து கீழே அட் ஆகும். வெயிட் வந்து என்னது? m1g. அதுக்கு ஈக்குவலான நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸ்ல வந்து அட் ஆகுது. ஓகேவா? இதோட வெயிட் வந்து கீழே அட் ஆகுது, அதுக்கு ஈக்குவலா அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து அட் ஆகுது. அப்ப fk வந்து என்ன? μk இன்டு n எதுக்கு ஈக்குவலா இருக்கு? m1g க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு m1 பிளஸ் m2 இன்டு a. ஓகேவா? ஸோ அப்போ ஏ என்ன? ஏ வந்து என்ன அப்படின்னா, இதில் ஜியை காமன் எடுங்க. ஜியை காமன் எடுத்தீங்கன்னா m2 மைனஸ் மியூகே m1 டிவைடட் பை m1 பிளஸ் m2. இதுதான் வந்து ஏ. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. கண்டுபிடிச்ச ஏ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இந்த மைனஸ் டி வந்து இந்த சைடு போயிடுச்சு, அப்போ ப்ளஸ் டி. ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு m2g. இந்த m2a அந்த சைடு போயிடுச்சு, அப்போ மைனஸ் m2a. ஏக்கு பதிலாக நான் இதை எழுதுறேன். ஓகே, அது வந்து என்னது? g இன்டு m2 மைனஸ், ஓகேவா, மியூகே m1 divided by m1 plus m2. இதுதான் இங்க இருக்கு. ஓகே, சோ இங்க ஒரு m2g இருக்கு, இங்க ஒரு m2g இருக்கு. m2g காமனா வெளியில எடுத்துக்கலாம் நம்ம. சோ m2g காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 1 மைனஸ், இங்க அந்த மைனஸ் டேர்ம் இங்க வந்துருச்சு, இந்த m2g வெளியில போயிடுச்சு. அப்ப மைனஸ் டேர்ம் இங்க மைனஸ் ஆல இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் m2 பிளஸ் மியூகே m1, ஓகே, டிவைடட் பை m1 பிளஸ் m2 அப்படி வருது. இங்க காமன் எல்சிஎம்மா வந்து நம்ம இதை எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு m2g. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது m1 பிளஸ் m2 மைனஸ் m2, அப்போ m1 தான் இருக்கும். m2 மைனஸ் m2 வந்து என்னது? கேன்சல் ஆயிடும். பாக்கி வந்து என்னது? மியூகே m1 ஹோல் டிவைடட் பை m1 பிளஸ் m2 அப்படி வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இல்ல, நீங்க m1 காமனா எடுத்துருங்க. அப்ப m1 m2g பிராக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா 1 பிளஸ் மியூகே ஹோல் டிவைடட் பை m1 பிளஸ் m2. ஓகேவா? இப்போ இதே கொஸ்டினை வந்து நியூமரிக்கலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வரதுனால நம்மளுக்கு நிறையா அந்த டேர்ம்ஸ் வர மாதிரி இருக்கு. கரெக்டாக தப்பு இல்லாமல் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். காமன் எல்சிஎம் m1 பிளஸ் m2. ஓகேவா? அப்போ 1 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ m1 பிளஸ் m2 பிளஸ் m2 மைனஸ் m2 கேன்சல். அப்போ வெறும் m1 மட்டும் இருக்கு.
ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா m1 m2 g into 1 plus mu k divided by m1 plus m2 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, கரெக்டாக எழுதிக்கங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஏதாச்சும் எழுதிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 43. A system consists of 3 masses m1, m2, m3 connected by a string passing over a pulley P. The mass m1 hangs freely. m2 and m3 are on rough horizontal table. Coefficient of friction வந்து mu. Okay, the pulley is frictionless and of negligible mass. The downward acceleration of m1 is. Okay, என்ன acceleration அந்த m1 கீழே விழுகும். அப்புறம் assume m1, m2, m3 அது மூணுமே m அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மூணு மாஸுமே ஈக்குவல் மாஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக கொடுத்துருக்க டயக்ராம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிடுறேன். இங்கே வந்து ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து என்ன அப்படின்னா m, எல்லாமே m தான். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அப்புறம் புள்ளி வழியாக அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி இங்கே ஒரு m இருக்குது, பக்கத்தில் ஒரு m இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது கீழே இதோட டவுன்வர்டு ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஏங்கிற ஆக்சலரேஷனில் வந்து இப்படி ட்ராவல் பண்ணுது, லெஃப்டில் ட்ராவல் பண்ணுது, இது கீழே வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதோட வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ஆட் ஆகும். டவுன்வர்ட்ஸில் வந்து mg அப்படிங்கிற வெயிட் வந்து ஆட் ஆகும். ஓகே, சரி. டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங், இது வேற ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த புள்ளி. ஓகேவா? இது வந்து T1 அப்படின்னா இது வந்து T2. இது இந்த இடத்துல வந்து டென்ஷன் வந்து இப்படி, ஓகேவா, இப்படி ஆட் ஆகும். இது மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா போயிடும். இப்போ இதை இழுத்துட்டு போனோம், அதனால ஒரு அப்போசிஷன் ஆட் ஆகும். இது டிராவல் பண்ணும்போது இது ஏன் டிராவல் பண்ணுது, எது டிராவல் பண்ண வைக்குது அப்படின்னா அந்த டென்ஷன்னால. ஓகே, ஸோ அப்போ இந்த டென்ஷன் வந்து இது T2, இது வந்து T2. ஓகேவா? ஓ சாரி, இது வந்து இது ஒரே ஸ்ட்ரிங். இது T1னா இது T1, இது T2, இது வந்து T2. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கு. T1 இருக்கு, T2 இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த டென்ஷன்லாம் வந்து தேவையே படலை. ஓகேவா? நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா இந்த ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் இது ரஃப் சர்ஃபேஸ்னால இங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆட் ஆகும், இங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ சொல்லப்போனால் அது ரெண்டும் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான். ஏன்னா மாசஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. மாஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து mg வெயிட் வந்து mg, இதோட வெயிட் வந்து என்னது mg, அதுதான் அதோட நார்மல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். n, இதுக்கும் நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னது n. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மொத்தமாக நான் ஒரு பிளாக்காக மாற்றிட்டேன். இந்த டயக்ராமை சிம்பிளாக நான் இந்த மாதிரி வந்து இதை வரைஞ்சிக்கிறேன்.
ஏன்னா நான் வந்து ஒன்றும் டென்ஷன்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இது வந்து எம் அப்படிங்கிற ஒரு மாஸ். ஓகே, இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு போட்டு இந்த எம்மையும் சேர்த்து நான் மொத்தமாக நான் வந்து 2m அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆக்சலரேஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம இந்த டயக்ராம் வந்து வரைய தேவையில்லை. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கொஷினை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா டென்ஷன் கிடையாது, அந்த ஆக்சலரேஷன், டவுன்வர்டு ஆக்சலரேஷன் மட்டும்தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ஆட் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் எடுத்ததுனால டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த புள்ளி மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த நார்மல் ஃபோர்ஸ் n, அந்த நார்மல் ஃபோர்ஸ் இதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து 2mg அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ அது மூவ் ஆகிறதுனால FK வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதலாம். இது கீழே வருது, அதனால mg minus t is equal to ma. இப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா இது இந்த டைரக்ஷனில் வருது. t minus fk is equal to 2ma net force 2ma. இது அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா t minus t வந்து கேன்சல். ஓகே, அப்போ mg minus fk is equal to 3ma. ஓகேவா? நம்ம ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ mg மைனஸ் fk வந்து என்னது? மியூ கே n எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2mgக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு 3ma. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இந்த m வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 3a இஸ் ஈக்குவல் டு g மைனஸ் மியூ கே இன்டு 2g அப்படி வருது. அப்போ a வந்து என்ன அப்படின்னா g-யை காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மைனஸ் 2 மியூ கே டிவைடட் பை இந்த 3 வந்து கீழே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. g இன்டூ 1 மைனஸ் 2 மியூ டிவைடட் பை 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. The upper half of an inclined plane of inclination theta is perfectly smooth while the lower half is rough. A block starting from rest at the top of the plane will again come to rest at the bottom if the coefficient of friction between the block and the lower half of the plane is given by. Okay, ஸோ என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது. அந்த இன்க்ளைன்டு பிளேனோட இன்க்ளினேஷன் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. சரியா? தீட்டா. இப்போ ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து இங்கே வந்து வைக்கிறோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பாதி பாதி வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்மூத்.
இது வந்து ஸ்மூத், இது வந்து என்ன அப்படின்னா ரஃப். ஓகே, ஸோ பாதி வந்து ஸ்மூத், பாதி வந்து ரஃப். ஓகேவா, அதாவது மொத்தமா டோட்டலா டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து ஒரு s/2. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு s/2. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பாதி தூரம் எஸ், பாதி தூரம் s/2. இது ஸ்மூத், இது வந்து ரஃப். ஓகே, இப்போ ஆரம்பல பிளாக்கை வந்து சும்மா வைக்கிறோம். ஓகேவா, அப்ப அதுவா ஆக்சலரேட் ஆகி கீழே விழுகும். ஓகே, ஸோ என்ன ஃபோர்ஸ்னால அது ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்னது mg sin தீட்டானால தான் அது வந்து ஆக்சலரேட் ஆகும். ஓகே, அப்ப ஆரம்பத்தில் அது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அதோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது 0. இப்போ இது ஆக்சலரேட் ஆகுது. ஓகே, ஒரு கட்டத்தில் வந்து இது ஒரு v அப்படிங்கிற வெலாசிட்டி வந்து அது கெயின் பண்ணுது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ்ல வந்து அதோட ஸ்பீடு குறையுது அப்படிங்கிறாங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, ரஃப் சர்ஃபேஸ்ல ஸ்பீடு குறைஞ்சு திரும்பவும் அது ரெஸ்ட்டுக்கே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த எண்ட் அதை ரீச் பண்ணும்போது அது திரும்ப வந்து ரெஸ்ட்டுக்கே வந்துருச்சு. வெலாசிட்டி வந்து என்னது 0க்கே வந்துருச்சு. 0ல ஆரம்பிச்சு விங்கிற ஸ்பீடு வந்துட்டு திரும்ப 0க்கே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்ப இங்கேருந்து இங்கே போறதுக்கு நம்ம ஆக்சலரேஷன் வந்து a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஆக்சலரேஷன் வந்து ஒரு a டேஷ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, இது a ஆக்சலரேஷன் a, இது ஆக்சலரேஷன் வந்து a டேஷ். சொல்லப்போனால் அது ஆக்சலரேஷன் கிடையாது, அது டீசலரேஷன். ஏன்னா ஸ்பீடு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இது ஆக்சலரேஷன். இங்கே ஸ்பீடு குறையுது, அப்போ அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், டீசலரேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸு அது இங்கே வந்ததுக்கு அப்புறம், ரஃப் சர்ஃபேஸை வந்ததுக்கு அப்புறம் அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ்ல mg sin தீட்டா மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ரஃப் சர்ஃபேஸ்ல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல அதுக்கு mg sin தீட்டா ஆக்ட் ஆகும். பேக்வர்ட் டைரக்ஷன்ல வந்து அதுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு fk வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஏன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இது மோஷன்ல இருக்கிறதுனால அதுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க mg sin தீட்டா மட்டும் ஆக்ட் ஆகும், இங்க mg sin தீட்டா, இங்க fk வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த மியூ வேல்யூ என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன, அதுதான் வந்து क्वेश्चन. ஓகேவா, ஸோ இப்போ இதை நான் அந்த a என்ன a டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறேன். அது எப்படின்னா, நம்ம வந்து v² - u² = 2as அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அந்த ஸ்மூத்தை மட்டும் எடுத்துக்கங்க. இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்ன v. அப்ப v² - 0 = 2. ஆக்சலரேஷன் a, தூரம் வந்து என்னன்னா s/2. ஓகேவா, ஸோ இந்த 2 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்ப a வந்து என்ன வருதுன்னா v² / s அப்படி வருது. இதே அந்த ரஃப் சர்ஃபேஸ்ல வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து v². ஓகே, அப்ப -v² = 2. ஆக்சலரேஷன் வந்து a டேஷ். ஓகேவா, இது எவ்வளவு தூரம் போகுது s/2 போகுது. அப்ப 2 கேன்சல். அப்ப a டேஷ் வந்து என்ன அப்படின்னா -v² / s. a வந்து v² / s, அப்ப a டேஷ் வந்து -v² / s னா அப்ப a டேஷ் வந்து -a அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதை நம்ம இப்படி எழுதி தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, பார்த்து கூட சொல்லிடலாம். u வந்து v 0 வந்து v ஆ மாறுறது ஆக்சலரேஷன் ஏனா, v வந்து 0 மாறுற ஆக்சலரேஷன் -a அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது -a தான் வருது அப்படிங்கிறத நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இது ஒரு s/2, இது ஒரு s/2. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 0 வந்து vங்கிற வெலாசிட்டியை கெயின் பண்ணுது, vங்கிற வெலாசிட்டி திரும்ப 0வா மாறுது. அப்ப அதுக்கு ஆக்சலரேஷன் ஏனா, இதுக்கு ஆக்சலரேஷன் வந்து -a. ஓகே, அந்த a என்ன, இப்ப இந்த ஸ்மூத் சர்ஃபேஸுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, இருக்கிறதே ஒரே ஃபோர்ஸ் தான் mg sin தீட்டா. ஓகே, ஸோ இருக்கிறதே ஒரு ஃபோர்ஸ் தான், அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இதில் பார்க்கும் போதே அந்த a வந்து g sin தீட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது.
அப்போ ஸ்மூத் சர்ஃபேஸில் அது g sin தீட்டாங்கிற ஆக்சலரேஷனில் ட்ராவல் பண்ணுது, ரஃப் சர்ஃபேஸில் அது -g sin தீட்டாங்கிற ஆக்சலரேஷனில் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? இப்போ ரஃப் சர்ஃபேஸுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ma dash. ஸோ mg sin theta மைனஸ் fk வந்து mu k n, இன்க்ளைன்டு பிளேன்னால அந்த n வந்து mg cos theta ஈக்குவல் டு m a dash வந்து மைனஸ் a வந்து g sin theta, அப்ப இது மைனஸ் g sin theta. மைனஸ் g sin theta. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் வந்து நம்ம அந்த m வந்து காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம், mg-யை கூட கேன்சல் பண்ணலாம், mg-யை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் டேர்ம் அந்த சைடு போயிடுச்சு, அப்போ இது mu k cos theta ஈக்குவல் டு இங்கே sin theta இருக்கு, இங்கே மைனஸ் sin theta அந்த சைடு போயிடுச்சு, அப்போ sin theta பிளஸ் sin theta வந்து 2 sin theta. அப்போ mu k வந்து 2 sin by cos வந்து tan theta. ஸோ அப்போ அந்த மியூ வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னா 2 tan theta. ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ மற்ற கான்செப்டில் உள்ள கொஷின்ஸை போடுறதை விட ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக போடுற கான்செப்ட்ஸ் லெவல் போடுற கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொடுக்கும். ஓகே, ஒரு கணக்கை வந்து கரெக்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் வந்து கொஷின் நம்பர் 45. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a conveyor belt is moving at the constant speed of 2 meters per second. A box is gently dropped on it. The coefficient of friction between them is mu equal to 0.5. The distance that the box will move relative to belt before coming to rest on it, okay, taking g is equal to 10 meter per second square. okay, so இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு பெல்ட் வந்து இப்படி வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த கன்வேயர் பெல்ட் வந்து என்ன வேகத்தில் மூவ் ஆகுது அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் வந்து மூவ் ஆகுது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பாக்ஸை வந்து இந்த பெல்ட் மேலே போடுறோம். ஓகே, ஒரு பாக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன், ஓகே, ஸோ இது வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 0.5 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் தட் த பாக்ஸ் வில் மூவ் ரிலேட்டிவ் டு த பெல்ட் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட் ஆன் இட் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஒரு பெல்ட் மாதிரி போகும், அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து அதில் பொத்துன்னு போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வந்து ஒரு வெலாஸில் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அந்த லக்கேஜ் வந்து அந்த பெல்ட்டில் வந்து விழுகும்.
விழுகும் போது ஆரம்பத்தில் அது ரெசிஸ்ட் பண்ணும், ஒரே இடத்துல அது குதிக்கும். குதிச்சதுக்கு அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் அது ரெஸ்ட்ல வந்து டிராவல் பண்ணும். ஓகேவா? இப்ப பெல்ட் 2 மீட்டர் per செகண்ட்ல போகுதுன்னா அதுல ஒரு பாட்ஸ் வைக்கிறீங்கன்னா அந்த பாட்ஸும் என்ன வெலாசிட்டில போகணும்? 2 மீட்டர் per செகண்ட்ல போகணும். ஆனா அது எடுத்தோடனே அதோட வேகத்தை 2 மீட்டர் per செகண்ட் அது மாத்திக்காது. இனிஷியலா அது போடும்போது அதோட வெலாசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் அந்த பாக்ஸோட வெலாசிட்டி வந்து 0. அது அந்த பெல்ட்ல வைக்கிறதுனால அந்த பாக்ஸோட வெலாசிட்டி என்னவா மாறுது? 2 மீட்டர் per செகண்டா மாறுது. அப்ப 0லேருந்து 2 மீட்டர் per செகண்டா அதை மாத்திக்கணும்னா அது கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த டைம்ல தான் அது வந்து ஒரே இடத்துல குதிக்கும். குதிச்சதுக்கு அப்புறம் அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் வந்து அது ரெஸ்ட்ல இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் அது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதுவுமே 2 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் பண்ணுது. ஓகேவா? சரியா? இப்ப பஸ் வந்து 2 மீட்டர் per செகண்ட்ல போகுது பஸ். அந்த சூட்கேஸ் வந்து பஸ்ல வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, நம்ம பக்கத்துல அந்த சூட்கேஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சூட்கேஸும் என்ன வெலாசிட்டில டிராவல் பண்ணுது? 2 மீட்டர் per செகண்ட்ல தான் டிராவல் பண்ணுது. நம்மளுமே 2 மீட்டர் per செகண்ட்ல தான் டிராவல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து பஸ்ஸுக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் நம்மளும் ரெஸ்ட் தான், சூட்கேஸும் ரெஸ்ட் தான். அதே மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் இந்த பாக்ஸ் வந்து ரெஸ்ட். எப்போ அப்படின்னா அந்த பெல்ட் 2 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் பண்ணும்போது பாக்ஸும் 2 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் பாக்ஸ் வந்து ரெஸ்ட். ஓகே, சோ அது வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் அது ரெஸ்ட்டுக்கு வரத்துக்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாக்ஸ் வந்து 0, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 2. அப்ப எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணா அதோட வெலாசிட்டி வந்து மாறும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஈஸியா v² - u² = 2as ஃபார்முலால ஃபைனல் வெலாசிட்டிக்கு 2 போடலாம், இனிஷியல் வெலாசிட்டிக்கு 0 போடலாம். இந்த எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு தெரியாதது வந்து இந்த ஆக்சலரேஷன். அந்த ஆக்சலரேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பெல்ட் வந்து இந்த பாக்ஸ் மேல ஒரு ஃபார்வர்டு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, பேக்வர்ட் டைரக்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் இது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா பெல்ட் கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ F = F. ஓகேவா? ஏன்னா பெல்ட் 2 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் பண்ணும்போது அந்த பாக்ஸும் 2 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் பண்ணுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் அது ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸும் பேக்வர்டு ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து MA, பேக்வர்டு ஃபோர்ஸ்னா μN. அந்த N எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா mgக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த N வந்து mgக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ μmg. ஸோ m வந்து கேன்சல். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த A = μg அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ μ வந்து 0.5, g வந்து 10, அப்போ ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அதை இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ v², 2² 4 - 0 = 2 × 5 × s. 2 × 5 வந்து 10. அப்ப 4 / 10 வந்து 0.4 மீட்டர். ஸோ 0.4 மீட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் அந்த பாக்ஸை வந்து அந்த பெல்ட்டில் போடும்போது அது ரெசிஸ்ட் பண்ணும், கொஞ்ச நேரத்துக்கு ஒரே இடத்துல குதிக்கும். அப்புறம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெல்ட்டோட சேர்ந்து அதுவும் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த டைமில் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படின்னா 0.4 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் வந்து 0.2 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அது வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் வந்து அது ரெஸ்ட்டில் வந்துருச்சு. ஏன்னா பெல்ட் என்ன வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் அந்த பாக்ஸும் வந்து ட்ராவல் பண்ணுது.
ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் அது ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேக்வேர்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணி அந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. எ பிளாக் பி இஸ் புஷ்ட் மொமெண்டரிலி ஓகே அலாங் எ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி v. இஃப் mu is a coefficient of sliding friction between block b and the surface, the block b will come to rest after a time. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு, ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. சரியா? இப்போ ஒரு சேர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு தள்ளுறீங்க, அந்த சேர் என்ன பண்ணும்? கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றோம். ஏன் நிற்குது? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால நிற்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு மொமெண்டரி ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க, கண்டினியூஸாக அதை நீங்கள் தள்ளிக்கிட்டே இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு தள்ளுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அதனால இது மூவ் ஆகுது. இது மூவ் ஆகும்போது அந்த இனிஷியல் வெலாசிட்டி அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா v இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது நின்றுது, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. ஓகே, இப்போ நீங்க ஒரு தள்ளும் போது நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு ஃபார்வர்டு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது வந்து என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நீங்க ஏன் அது நிக்குது? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால நிக்குது. ஒன்ஸ் வந்து அது நின்றுச்சு அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? பேக்வர்டு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. ஒருவேளை நீங்க கொடுத்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நின்றுக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்கும். ஓகே, ஸோ நீங்க கொடுத்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கனால தான் அந்த பிளாக் வந்து என்ன ஆயிடுது? நின்றுது. ஓகேவா? ஸோ இது நிற்கிறதுனால ஃபார்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேக்வர்டு ஃபோர்ஸ் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்ன? ma. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூ n. அந்த n வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mgக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுதா அல்லது டிக்ரீஸ் பண்ணுதா அதை பார்க்கணும். நீங்க கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடை குறைக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் விங்கிற வெலாசிட்டி டிராவல் பண்ணுது, போக போக வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஓகேவா? அப்ப இது வந்து அக்சலரேஷன் கிடையாது, இது டீசலரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ அக்சலரேஷன் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ இங்க இந்த ஒரு மைனஸ் போடணும். அது ஏன் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு மைனஸ் வந்து போடணும். இதுவே இந்த கேள்வியில இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப அந்த மைனஸ் வந்து இங்க போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதை நீங்க பார்த்துக்கங்க. இங்க ஸ்பீடு குறையுது, அதனால நான் வந்து என்ன பண்ணேன்? மைனஸ் வந்து போட்டேன். ஓகே, ஸோ அப்ப இங்க m கேன்சல் பண்ணிக்கங்க. அப்ப a வந்து என்னன்னா மைனஸ் மியூஜி. ஓகே, இது ஆக்சலரேஷன். இப்ப என்ன டைமுக்கு அது நிக்கும்னு கேட்குறாங்க. போன கேஸ்ல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அது வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் ரெஸ்ட்டுக்கு வரும்னு கேட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம v² - u² = 2as போட்டோம். இப்போ என்ன டைம்ல அது நிக்குதுன்னு கேட்குறாங்க. அப்ப எனக்கு வந்து நான் v = u + at ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி v, அக்சலரேஷன் வந்து மைனஸ் மியூ ஜி டி. ஓகே, அப்ப மியூ ஜி டி இஸ் ஈக்குவல் டு வி. அப்போ டி வந்து வி டிவைடட் பை மியூ ஜி. இதுதான் வந்து டைம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே மைனஸ் வந்து ஏன் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை டவுட் வந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் மைனஸ் போடாமல் விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டைம் வந்து நெகட்டிவாக வந்திருக்கும். ஓகே, டைம் எப்படி நெகட்டிவாக இருக்கும்? இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்டு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேவா? அது கொடுக்கும்போது அது நின்றுது. ஏன் நிற்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடு கம்மியாகுது அப்படின்னா நம்ம இங்கே மைனஸ் வந்து போட்டுக்கணும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னா நம்ம ப்ளஸ் வந்து போடணும். ஓகே, ஸோ அப்போ எந்த டைமில் அது நிற்கும் அப்படின்னா v டிவைடட் பை g மியூ 4th ஆப்ஷனில் இருக்கு.
இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 46ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, a block of mass m is in contact with the cart c. ஓகே, ஒரு வண்டி மாதிரி ஒன்று இருக்கு, as shown in the figure. The coefficient of static friction between the block and the cart is mu. The acceleration alpha of the cart that will prevent the block from falling satisfies. ஓகே, ஸோ ஒரு வண்டி இந்த மாதிரி வந்து ஒரு வண்டி இருக்கு, ஒரு கார்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்கு, ஒரு m அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வண்டி வந்து ஒரு ஆக்சலரேஷனோட டிராவல் பண்ணுது. ஓகே, ஸோ நான் சொல்லும் போது சொன்னேன், ஒரு பேப்பர் இருக்கு, சரியா? அந்த பேப்பரை வந்து பிடிக்கக்கூடாது, ஆனால் பேப்பர் வந்து கீழே விழுகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கையை விட்டுருவோம். கையை விட்டோன்னா பேப்பர் வந்து கீழே விழுகும். ஆனால் பேப்பர் வந்து கீழே விழுகக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடணும். நம்ம ஓடுறோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து நம்ம மேலே ஒட்டிக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பிளாக் வந்து கீழே விழுகக்கூடாது அப்படின்னா இது ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்சலரேஷனில் வந்து போகணும். இது வேகமாக போச்சு அப்படின்னா ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து இதோட மாஸ் ஸ்மால் m, அப்போ m ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் வந்து என்ன? இந்த பிளாக்கோட வெயிட் வந்து mg. ஓகேவா, அது வந்து ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ இது வேகமாக ஆல்ஃபாங்கிற ஆக்சலரேஷனில் போச்சு அப்படின்னா இது m ஆல்ஃபாங்கிற சூடோ ஃபோர்ஸ் வந்து இதில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஓகேவா, சரி. வேற என்ன இது ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ இது வந்து கீழே ஸ்லைட் ஆக ட்ரை பண்ணோம், கீழே விழுக ட்ரை பண்ணோம். அப்படி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். ஓகே, அப்போ இதுதான் அந்த சர்ஃபேஸ். இது வந்து அந்த கார்ட்டு மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, அப்போ கார்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் வந்து m ஆல்ஃபாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இப்போ இது கீழே ஸ்லைடு ஆகக்கூடாது அப்படின்னா ஒன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸில் ஒன்று ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது இது ரெண்டுத்தை விட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வந்து விழுந்துடும். ஓகே, ஓகேவா? ஸோ எஃப்க்கு என்ன ஃபார்முலா? மியூ n இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு mg. மியூ n எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? m ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கு. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு mg. m வந்து கேன்சல். அப்போ ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு g டிவைடட் பை மியூ. ஓகே, ஸோ ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு g டிவைடட் பை மியூ அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, ஒன்று அந்த ஆல்ஃபா வந்து g பை மியூக்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது அதை விட அதிகமாக இருக்கணும். ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னா அது சேஃப், இது நல்லா ஒட்டிக்கும். ஓகே, இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். சூடோ ஃபோர்ஸ் குறையுதுன்னா நார்மல் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். நார்மல் ஃபோர்ஸ் குறையுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். வெயிட் அதிகமாயிரும், இது கீழே விழுந்துடும். ஓகே, ஓகே, ஸோ அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 48. ஓகே, கொஸ்டின் நம்பர் 48ல the coefficient of static friction mu s between block A of mass 2 kg, okay, and the table as shown in the figure is 0.2. okay, what would be the maximum mass value of block B so that two blocks do not move?
the string and the pulley are assumed to be smooth and massless அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டேபிள் எட்ஜ் இருக்கு, இங்கே வந்து ஒரு மாஸ்லெஸ் புள்ளி இருக்கு, ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி, இங்கே வந்து ஒரு பிளாக் ஏ இருக்கு, பிளாக் ஏ வந்து 2 kg. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு புள்ளி வழியாக பாஸ் பண்ணி இங்கே வந்து பிளாக் பி, பிளாக் பியோட மாஸ் வந்து எம். ஓகே, இப்போ எம்முக்கு என்ன வேல்யூ மேக்ஸிமம் இருக்கலாம், ஸோ தட் இது வந்து கீழே விழுகாமல் இருக்கணும், ஸ்லைட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன டவுட் வரும் அப்படின்னா, 2 kgயை இழுக்கணும் அப்படின்னா 2 kgயை விட இது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஓகேவா? ஒரு சின்ன மாஸ் எப்படி ஒரு பெரிய மாஸை இழுக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ இந்த எம் வந்து பெருசாக இருக்கணும், 2 kgயை விட அதிகமாக இருந்தால் தான் இது வந்து இதை இழுக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஒரு பிளாக்கை இன்னொரு பிளாக் இழுக்கணும்னா இது இதை விட அதிகமாக இருக்கணும்னா அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ ஒருவேளை இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, ஃபுல்லாக செம ஸ்மூத்தாக இருக்குது, ஃபுல்லாக எண்ணெயை வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம். ஓகேவா? வழுக்குது. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு யானையை வைக்கிறீங்க, இங்கே வந்து ஒரு யானை இருக்குது, இங்கே ஒரு பெரிய யானை இருக்குது, இங்கே ஒரு சின்ன பூனை இருக்குது. அந்த பூனையால் கூட அந்த யானை என்ன பண்ணிட முடியும், இழுத்துற முடியும். ஏன்னா பூனைக்குன்னு வந்து ஒரு வெயிட் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாசா இருந்தாலுமே எவ்வளோ சின்ன மாசா இருந்தாலும் அது வந்து என்னது இழுத்துரும். எப்போ வந்து இழுக்க முடியாது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் இழுக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து இது ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து இழுக்க முடியாது. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, இது பெருசா அல்லது இது பெருசா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, ஏன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து எது ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த புள்ளி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட இந்த வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்துடும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இந்த வெயிட் இருந்துச்சுன்னா விழுகாது. ஒருவேளை இதை விட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இது அப்படியே ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணுமா, அப்படிலாம் ட்ராவல் பண்ணாது. நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸில் போகும், அப்படி போகாது. ஒன்று இது கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட இது கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ இதில் கேள்வி வாட் இஸ் த மேக்ஸிமம் மாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எழுதும் போது இதை இப்படி எழுதிக்கலாம். அதாவது இந்த சிஸ்டம் வந்து நகரலை, அப்படியே இருக்கு. ஓகே, அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ரைட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம இங்கே கம்பைன் பண்ணிங்கன்னா இதுவும் டி இதுவும் டீனா அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, இல்லைனா கூட இதை டேரெக்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது நகராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த வெயிட் வந்து 2g, இது நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா வந்து மியூ n, அந்த n வந்து 2g ஈக்குவல் டு mg, gg வந்து கேன்சல். அப்போ m வந்து 2 இன்ட்டு மியூ வந்து 0.2, அப்போ m வந்து 0.4 kg. ஓகே, ஸோ அப்போ அந்த 2 kgயை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 0.4 kgயே போதும். இது 0.41 kgன்னு இருந்தாலே அது வந்து என்ன ஆயிரும், கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா இது ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால், ஓகே ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் 4 kgயை கூட அது வந்து கீழே விழுகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது 2 kgயை வந்து கீழே அந்த 4 kg கீழே இழுக்கணும் அப்படின்னா 2 kg இங்கே இருக்குது, 4 kg இங்கே இருக்குன்னா 4 kgயோட வெயிட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே விழுந்துரும்னு யோசிக்கக்கூடாது. ஒருவேளை இது ரொம்ப ரஃப்பாக இருந்தால் அது விழுகாமல் கூட போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் இந்த வெயிட்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த வெயிட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்தால் கீழே விழுகும், இல்லை ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா விழுகாது.
ஓகே, அடுத்த கேள்வி வந்து கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. A block of mass 10 kg placed on a rough horizontal surface having coefficient of friction 0.5. If a horizontal force of 100 Newton acting on it, then acceleration of the block will be. ஸோ ஒரு ரஃப் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, இதில் வந்து ஒரு 10 kg மாஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா 0.5. நம்ம இந்த 10 kg மேலே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதனால இது ஒரு ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுது. இது ரஃப் சர்ஃபேஸ்னால இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இது மூவ் ஆகுது அப்படின்னா இது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் எஃப்கே. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 100 நியூட்டன் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் இது வந்து மியூகே mg 10g. ஓகே, ஸோ மியூகே இன்டு என், அந்த என் வந்து mgக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு 10a. ஸோ 100 மைனஸ் மியூவோட வேல்யூ வந்து 0.5 இன்டு 10, g வந்து அது ஒரு 10 ஈக்குவல் டு 10a. ஸோ 100 மைனஸ் 0.5 இன்டு 100 வந்து 50 ஈக்குவல் டு 10a. அப்போ 10a வந்து 100 மைனஸ் 50 வந்து 50. அப்போ a வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. அடுத்த கேள்வி, அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 50. ஓகே, கொஸ்டின் நம்பர் 50 வந்து ஆன் தி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஆஃப் அ ட்ரக் எ பிளாக் ஆஃப் மாஸ் 1 kg இஸ் பிளேஸ்டு. மியூவோட வேல்யூ வந்து 0.6. The truck is moving with an acceleration 5 meter per second square, then the frictional force on the block will be. Okay, so இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இதுல கான்செப்ட் இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா ட்ரக் இருக்கு, ட்ரக்கோட சர்ஃபேஸில் வந்து நம்ம 1 kg மாஸை வந்து நம்ம வச்சுட்டோம். இப்போ இந்த ட்ரக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் ட்ராவல் பண்ணுது. ட்ரக்கு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த பிளாக் மேலே ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு பஸ் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட சூட்கேஸ் வந்து பின்னாடி போகுது. ஓகே, அதே மாதிரி தான் ட்ரக்கு ஆக்சலரேட் ஆகுதுன்னா இந்த பிளாக் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து போகும். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ma. ஓகே, ஸோ அந்த எஃப் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மாஸ் 1 ஆக்சலரேஷன் 5, அப்போ 5 நியூட்டனுக்கு வந்து ஈக்குவல். அப்போ அந்த ட்ரக்கு வந்து மூவ் ஆகிறதுனால இந்த பிளாக் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் ஒரு மியூ வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது மியூ கேவா இல்லை மியூ எஸ்ஸா அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஷனில் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட இருக்காது. ஓகே, அது ஏன் அப்படின்னா நம்மளே அதை கண்டுபிடிக்கணும் அதெல்லாம். ஓகேவா, ஸோ கொஷின் வந்து ப்ராப்பராக அது மியூஎஸ்ஆ இல்லை அது மியூ கேவான்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம், நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறவங்க வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இது மியூஎஸ்ஆ அல்லது மியூ கேவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஆசிட்டிஸ் வந்து என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா மியூ இன்டு என். ஓகே, அந்த என் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதோட வெயிட் வந்து என்ன அப்படின்னா mgக்கு ஈக்குவல். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு mg. ஸோ மியூவோட வேல்யூ வந்து 0.6, அந்த m மாஸ் வந்து 1, g வந்து 10,
அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 6 நியூட்டன் வருது. ஆனால் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸே 5 நியூட்டன் தான். ஓகேவா? அப்போ இது நகருமா அப்படின்னா நகராது. ஏன்னா இதில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 6 நியூட்டன், நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். அப்போ இது மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. அப்போ இது ஸ்டாட்டிக்காக இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து μs கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ். எஃப்எஸ் மேக்ஸ் வந்து என்னது 6 நியூட்டன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 6 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்குமே இது நகராது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் தான் அந்த ட்ரக்கு கொடுக்குது? 5 நியூட்டன் தான் கொடுக்குது. ஓகே, அப்போ அது மூவ் ஆகாத வரைக்கும் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன். ஓகே, ஸோ 6 நியூட்டன் கிடையாது ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து 5 நியூட்டன். இது வந்து அந்த கிராஃப் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை படித்து அந்த ஃபார்முலாவில் 6 நியூட்டன் வருது, ஸோ 6 நியூட்டன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. கான்செப்ட் முக்கியம். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஆக்சுவலாக வந்து 5 நியூட்டன் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ அதுதான் வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கிராஃப். அந்த கிராஃபில் ஒய் ஆக்சிஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த கிராஃப் வந்து எப்படி வருது அப்படின்னா 45 டிகிரி லைன் வருது. அப்புறம் அது ஸ்லைட்டாக கம்மியாகி அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வேல்யூக்கு பேர் என்னன்னு நான் சொன்னேன். இது வந்து என்னது? எஃப்எஸ் மேக்ஸ். அந்த எஃப்எஸ் மேக்ஸ் வந்து என்ன வருது? 6 நியூட்டன் வருது. ஓகே, அப்போ எஃப்எஸ் மேக்ஸ் வந்து 6 நியூட்டன்னா அப்போ இது வந்து எஃப்கே வந்து ஸ்லைட்லி லெஸ். அப்போ அது ஒரு 5.9 நியூட்டன் அப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எஃப்எஸ் மேக்ஸ், இது வந்து ஒரு எஃப்கே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து என்ன? நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து 6 நியூட்டன் கிடையாது. அந்த ட்ரக் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் தான் அப்ளை பண்ணுது. நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன தான் ஆக்ட் ஆகுது? 5 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால கரெக்டான ஆன்சர் வந்து 5 நியூட்டன். ஓகே, ஸோ ஃபார்முலா படி நம்மளால் எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. அந்த எஃப்எஸ் மேக்ஸ் வந்து 6 நியூட்டன். அதுக்கு என்ன அர்த்தம்? 6 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்குமே அந்த பிளாக் வந்து நகராது. இப்போ ட்ரக்கு 5 நியூட்டன் தான் ஃபோர்ஸ் கொடுக்குது, அப்போ கண்டிப்பாக அது நகராது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 6ன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5ன்னு தான் சொல்லணும். இந்த கிராஃப் வரைக்குமே அது வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். அதில் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒன்ஸ் வந்து எஃப்எஸ் மேக்ஸை தாண்டிருச்சு அப்படின்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ 6 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்குமே அது மூவ் ஆகாது. நம்ம அப்ளை பண்ணுறது 5 நியூட்டன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். ஓகே, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. A block has been placed on an inclined plane with a slope angle theta, slides down the plane at constant speed. The coefficient of kinetic friction is equal to. Okay, ஸோ இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு. இன்க்ளைன்டு பிளேனோட இன்க்ளினேஷன் வந்து தீட்டா. இப்போ ஒரு பிளாக் எம்ங்கிற ஒரு பிளாக்கை நம்ம வைக்கிறோம். இது வந்து ஸ்லைட் ஆகிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து ஸ்லைட் ஆகுது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் ஸ்லைட் ஆகுது? ஏன் ஸ்லைட் ஆகுதுன்னா அந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டானால ஸ்லைட் ஆகுது. அப்போ பேக்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா இது மோஷனில் இருக்குது, அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இதுதான். இப்போ இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அப்போ அதோட நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? 0. நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து 0. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா
acceleration 0. அப்போ net force வந்து 0. அப்போ forward force is equal to backward force. Okay. So அப்போ mg sin theta is equal to fk வந்து என்னது mu k inclined planeனால அந்த n வந்து mg cos theta. mg cancel. அப்போ mu k வந்து என்ன அப்படின்னா sin by cos வந்து tan theta. So tan theta அப்படிங்கிறது வந்து fourth optionல இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 52. ஓகே. கன்சிடர் a car moving along straight horizontal road with a speed 72 km per hour. ஓகே. ஒரு கார் வந்து என்ன வேகத்துல போகுது? இனிஷியல் வெலாசிட்டி வந்து 72 km per hour. ஸோ அதெல்லாம் நீங்கள் மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிங்க. ஓகே. ஸோ 72 மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து 4 டைம்ஸ். அப்போ 4 × 5 வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ஸோ ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் பர் செகண்ட்ல வந்து மூவ் ஆகுது. The coefficient of static friction between tires and road. Okay. அந்த mu s வந்து என்ன அப்படின்னா 0.5 அப்படிங்கிறாங்க. The shortest distance in which the car can be stopped is. ஓகே. அதாவது பிரேக் அடிச்சு நிப்பாட்டணும் அப்படின்னா அதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன? இது மாதிரி கேள்வி வந்து நம்ம வண்டியில படிச்சிருக்கோம். ஓகேவா? The shortest distance in which the car can be stopped. கார் வந்து நிக்க போகுது அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து நிக்கும்? அதான் வந்து கேள்வி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கார் நிக்குது? கார் ஏன் நிக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த பிரேக் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ், ஓகே, அந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால தான் கார் வந்து நிக்குது. கார் வந்து நிக்குது அப்படின்னா forward force is equal to backward force. அப்ப F is equal to F. forward force என்ன? ma. backward force வந்து mu mg. ஏனா இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. so mu is equal to mg. ஓகே. இந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடை கூட்டுதா குறைக்குதா? 20 மீட்டர் பர் செகண்ட் வந்து 0வா மாறுது. அப்ப என்ன போட்டுக்கணும்? ஒரு மைனஸ் வந்து போட்டுக்கணும். ஏன்னா இது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அப்ப mm வந்து கேன்சல். அப்ப a வந்து மைனஸ் μg. ஓகே. ஸோ மைனஸ் 0.5 இன்டூ 10. அப்ப a வந்து -5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன? இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா v² - u² is equal to 2as ஃபார்முலாவில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 20. அப்போ 20² is equal to 2. a வந்து -5, s மைனஸ் வந்து கேன்சல். அப்ப s வந்து 20² 20 × 20 டிவைடட் பை 2 × 5 வந்து 10. அப்போ ஒரு 0 வந்து கேன்சல். அப்ப s வந்து 40 மீட்டர். ஓகே. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து 1Dல கொடுக்கணும்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த டீசலரேஷன் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லி அது 5ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஆக்சலரேஷனுக்கு -5ன்னு போட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் போட்டு நம்ம போட்டிருப்போம். ஓகே. இங்கே அந்த டீசலரேஷனை கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கார் வந்து நிக்குது. அப்போ பிரேக்கு கொடுத்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே. ஸோ ஃபார்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பேக்வர்டு ஃபோர்ஸ். ஃபார்வர்டு ஃபோர்ஸில் வந்து ஸ்பீடு குறையிறதுனால நம்ம மைனஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ் எல்லா கொஷினையும் வந்து நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இது யூஸ்வலாக நம்ம வந்து கவனிக்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்காது. ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அவசியம் நீங்கள் ஒரு தடவை எல்லா கொஷினையும் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். என்னென்ன புரியலையோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பாக்கி இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து அதை பார்த்துட்டு சர்க்குலர் மோஷனோட தியரியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? தேங்க்யூ.